ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்னை தமிழை முதற்கண் வணங்கி நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு திருவருட்பிரகாச வள்ளலாரின் ஜீவகாருண்ய கோட்பாடு. அதாவது புலால் மறுத்தலே ஜீவகாருண்யத்தினுடைய மிக முக்கிய பண்பாகும். பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் இது தெரிந்த கதையாகத்தான் இருக்க முடியும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கதை என்று சொல்ல முடியாது. ஆங்கில இலக்கிய மேதை பெர்னார்ட் ஷா அவர்கள் நாம் அனைவரும் அறிந்த ஒருவர்தான். அவர் பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது மருத்துவர்கள் கூறினார்களாம் அவரை கோழி சாறு சாப்பிடும்படி. அதற்கு பெர்னார்ட் ஷா சிரித்துக்கொண்டே சொன்னாராம், சாப்பிட்டும் சாகத்தான் போகிறேன், என்னுடைய மிச்ச நாட்களை அந்த கோழி குஞ்சுகளாவது வாழட்டுமே என்று. ஆக இங்கு அவரினுடைய அறிவின் ஆழத்தையும் அவரினுடைய பரிவு நிலையும் நமக்கு புலப்படுகிறது. ஆக மாடும் யானையும் சைவம் தான். அவை எவ்வளவு கடுமையாக உழைக்கின்றன, மனிதர்களுக்கு உதவி புரிகின்றன. அப்படிப்பட்ட யானையே சிங்கமானது வீழ்த்தி விடுகிறது. அப்படி பார்த்தால் சிங்கம் தானே வலிமையானது என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் சிங்கத்தின் வலிமை யானையை வீழ்த்தத்தான் உதவியது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அசைவு பலம் என்பது அழிவு பலம், சைவ பலம் என்பது ஆக்க பலம். புலால் மறுத்தல் தான் ஜீவகாருண்யத்தினுடைய மிக முக்கிய பண்பாகும். ஆக ஜீவகாருண்யம் என்பது உயிர்களின் மீது அன்பு செலுத்துவது. வெறும் அன்பு செலுத்தினால் மட்டும் போதுமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. சிரமப்படும் உயிர்களுக்கு நாம் உதவி புரிதல் வேண்டும். பசியால் வாடும் மக்களுக்கு உணவளிக்க வேண்டும். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசி மாற்றுவார் ஆற்றலின் பெண் என்பது திருக்குறள். வள்ளுவ பெருமான் கூறுகிறார், உணவளிப்பவன் தவம் மேற்கொள்பவனை விட சிறந்தவன் என்று. இந்த குறளுக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர், வாழ்பவர், இன்றும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் நம்முடைய திருவருட்பிரகாச வள்ளலாரை தவிர வேறு யாருமே கிடையாது. ஆக ஜீவகாருண்யம் தான் மோட்ச வீட்டின் திறவுகோல் என்கிறார். காரணம், பசித்த வயிறுக்கு உணவளித்தவன் கடவுளுக்கு மேலானவன் என்று குறிப்பிடுகிறார். யாராக இருந்தாலும் பாவியாக இருந்தாலும் முதலில் அவனுடைய வயிற்று பசியை நாம் போக்க வேண்டும். ஏன், உயர்ந்தோர் தாழ்ந்தோர் அனைவருக்கும் பசி ஒன்றுதானே. பசி வந்துட பத்தும் பறக்கும் என்பார்கள். அவ்வளவு ஏன், மணிமேகலை காப்பியத்தில் மணிப்பல்லவ தீவில் காயச்சொண்டிகே என்ற கடல் தேவதை உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது மணிமேகலை அல்ல குறையாத அமுதம் வழங்கக்கூடிய அட்சய பாத்திரத்தை அல்லவாள் கேட்பாள். ஏன், அமுதமாகிய உணவு கிடைக்க பெற்றால்தான் மக்கள் அனைவரும் நீடோடி வாழ முடியும் என்பதால் தான். ஆக கால் வயிற்று கஞ்சிக்கு கூட அவதிப்பட்ட மக்களின் பசியை போக்கத்தான் வள்ளலார் அவர்கள் தர்மசாலையை நிறுவினார். பெரியார்களே, நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும். இன்று அறிவியலுடைய வளர்ச்சி எங்கோ சென்று கொண்டிருக்கிறது. இன்று நிறைய மக்கள்